ஹலோ ஆல், குட் மார்னிங். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் இந்த மேக்ஸு சம்மந்தமான கொஷின்ஸ், மேக்ஸில் 30க்கு 30 எப்படி அடிக்கிறது, 30க்கு 30 எப்படி தட்டி தூக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மெயினாக வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அனாலிசிஸ் பண்ணி அது எந்தெந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க, எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்ப்போம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த டாப்பிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். கொஷினை வந்து 5 இயர்ஸ் கொஷினை, ப்ரீவியஸ் கொஷினை நம்ம அனாலிசிஸ் பண்ணதை வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 டாபிக்ஸில் கொடுத்துருக்கேன். வினாக்களுடைய கடினத்தன்மை எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த 5 இயர்ஸ் கொஷின்ஸை பார்க்கும்போது, அதாவது 17, 19, 22, 23, 25 கொஷின்ஸை பார்க்கும்போது வினாக்களுடைய கடினத்தன்மை முதல்ல வந்து ஈஸியான ஏரியாவில் வந்து ஒரு 30%, அதாவது இந்த 30 கொஷின்ஸில் 9 கொஷின்ஸ் மோரார்லெஸ் வந்து 9 கொஷினு ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த 9 கொஷின்ஸு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான உள்ள இது ஸ்டூடெண்ட்ஸ் கூட மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 17, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 கொஷின், அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு கொஷின் டைரக்ட் கொஷின், ரெண்டாவது வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதுலேருந்து ஆன்சர் வர்ற மாதிரி செகண்ட் ஆப்ஷன். தேர்டு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் லாஜிக்காகவும் கேட்குறாங்க. அதில் வந்து மோரார்லெஸ் 5, அதாவது 4 இல்லாட்டி 3 இல்லாட்டி அதாவது 3, 4, 5 எதுவும் வேணால் வரலாம். அதில் ஒரு 15% கொஷின் கேட்குறாங்க. இந்த 30 கொஷின்ஸும் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யணும், அவங்க என்னது இந்த மாதிரி கேட்டாலும் சரி தான், ஆவரேஜாக கேட்டாலும் சரி தான், ஈஸியாக கேட்டாலும் சரி தான், நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு எந்தெந்த தலைப்பு வாரியாக கொஷின் கேட்குறாங்க, டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் நம்ம எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாம் எது அப்படின்ட்டு பார்ப்போம். நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வர்ற டெட் தேர்வை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கொஷின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவது தலைப்பில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு சாப்டர்லேயும் சராசரியாக எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அளவியல்லையும் இயற்கணிதத்துலையும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அளவியல், இயற்கணிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இந்த அளவியல், அதாவது மென்சுரேஷன் 2D 3D ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 7 to 8 கொஷின்ஸ் வருது. அல்ஜிப்ரிக் கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா 5 to 6 கொஷின். நம்பர் சிஸ்டம், இந்த ஃபிபனோசி நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரீஸு, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, தகவல் செயலாக்கம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 to 5 கொஷின்ஸ் வருது. 1+, 3+, 5+, ஆட் நம்பர் சம்மேஷனு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்பர் சிஸ்டத்தில் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வருது. ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸு அப்படியே டிக்ரீஸாக இருப்பாங்க. அப்புறம் அதுக்கடுத்தது கமர்ஷியல் மேக்ஸ், வாழ்வியல் கணிதத்தில் 3 to 4. அப்புறம் அந்த புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிக்கு வந்து 2, 3 கொஷின்ஸ். இந்த இடைநிலை, முகடு, சராசரி, இதுக்கு உள்ள ரேஷியோ, வீச்சு, இதெல்லாம் வந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த வாழ்வியல் கணிதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கள், அப்புறம் டெப்ரிசியேஷனு, இன்க்ரீஸ் ஆச்சு மக்கள் தொகை, அந்த மாதிரி கணக்குகள். வடிவியல்னு பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள். இந்த முக்கோணத்தை பற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு 3 வகையான முக்கோணம்னு போன வீடியோ போட்டிருந்தோம். ஒரு முக்கோணத்துக்கு ஃபார்முலானா 3 டைப்பாக இருக்குது முக்கோணம். ஒன்று செங்கோண முக்கோணம், இன்னொன்று வந்து சமப்பக்க முக்கோணம், இன்னொன்று வந்து அசமப்பக்க முக்கோணம். இவன் ஒருத்த கோடு, இவன் ஒரு அளவு, இவன் ஒரு அளவு. இந்த மாதிரி 3 டைப்புக்கும் 3 விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. இவனுக்கு செங்கோண முக்கோணமாக இருந்தால் ஆஃப் தி கெச், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாக்கா இவனுக்கு இந்த ஃபார்முலா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருந்தாக்கா, அதாவது சமப்பக்க முக்கோணமாக இருந்ததுனாக்கா நம்ம அதுக்கு ஒரு √3/4 a², √3/4 a² ஃபார்முலா. இவனுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a, s மைனஸ் b, s மைனஸ் c, s மைனஸ் சின்னு போட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலானோம். அதுக்கு வந்து எஸ்ன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா a + b + c டிவைடட் பை s = a + b + c டிவைடட் பை 2 அப்படின்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு 3 டைப் ஆஃப் முக்கோணம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த முக்கோணத்தின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுவும் முக்கோணம்னு சொல்லும்போது இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கோணம் வந்து அமைக்கிறது எப்படி, ஒரு 3 அளவுகள் கொடுக்கும்பொழுது ஒரு 3, 5, 7 இந்த அளவில் முக்கோணம் அமைக்குமானா இந்த லீஸ்ட் அளவு எதுன்னு பார்த்துக்கணும். இவனை 2 பேரையும் கூட்டணும். கூட்டிட்டா இந்த ஹையஸ்ட் வேல்யூவை விட ஹையஸ்ட்டாக வரணும். இப்போ 5, 3, 8 இல்லையா, 8 வந்து 7 விட பெருசு. அதனால் வந்து இது முக்கோணம் அமைக்கிறோம். இப்போ 5, இது முக்கோணம் அமைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சிம்பிளான கொஷின், நம்ம கண்ணால் பார்த்தவொடனே சொல்லலாம். இது வந்து எதுவுமே லீஸ்ட் வேல்யூவில் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், இது அமைக்கும். ஏன்னாக்கா ஏதாவது 2 வேல்யூ கூட்டும்போது 3வது அளவை விட பெருசாக இருக்குது. ஆனால் 4 + 4 இங்கே வந்து 8ன்னு ஒரு அளவு, 4, 8ன்னு வரும்போது இது முக்கோணத்தை அமைக்காது. ஏன்னாக்கா இந்த 2 சின்ன அளவுகளை கூட்டும்போது 3வது அளவு சமமாக இருக்குது. சமமாக இருந்தால் ஒரு கோடு மேலே இந்த 2 கோடும் உட்காந்துரும். அப்போ ஆங்கிளே ஃபார்ம் ஆகாது. அதனால் முக்கோணத்தை அமைக்காது. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். முக்கோணத்தை அமைக்கக்கூடிய பக்கங்கள், அதுக்கடுத்தது கோணத்தை வச்சு முக்கோணம் அமைக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா 180 டிகிரி. அப்போ ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆட் பண்ணி பார்க்கும்போது 180 டிகிரி இருக்கா, மிகை நிரப்பு கோணங்கள், அதுக்கடுத்தது நிரப்பு கோணங்கள், இந்த மாதிரிலாம் முக்கோணத்தை பற்றியான கேள்வியெல்லாம் வரும். அதை டீப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள்.
அதுக்கடுத்தது வாழ்வியல் கணிதம், புள்ளியியல், இந்த ஃபிபினோசிக்கெல்லாம் அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது. அதே நம்மளுடைய சேனல்லே போய் பாருங்கள். மீண்டும் மீண்டும் எது வந்து முக்கியமான ரிப்பீட்டட் கொஷின்ஸாக எது வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவியல், அதான் இப்போ சொன்ன இல்லையா, முக்கோணத்தின் பரப்பு சரிவகம். சரிவகம்னா என்னதுக்கு, ஒரு இப்படி இருக்கும், 2 சைடும் சரிவாக இருக்கும். இது 2 பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் இருசம பக்க சரிவகம். இதனுடைய பரப்பளவு, அதுக்கடுத்து இந்த மாதிரி நாற்கர குடும்பங்களுடைய பரப்பளவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பைஹார்ட் படிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த இயற்கணிதத்தில் உள்ள முற்றொருமைகள் இருக்கு இல்லையா, ஐடென்டிட்டிஸு, a+b the whole square is equal to a square plus b square plus 2ab, அப்புறம் a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த முற்றொருமைகள் இருக்கு இல்லையா, இந்த முற்றொருமைகளை நீங்கள் கண்டிப்பாக எழுதி, இது நம்மளுடைய வீடியோஸ்லேயே நிறையா இருக்குது, போஸ்ட்லேயும் இருக்குது. இது அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும். இந்த மாதிரி முற்றுரிமைகள் இருக்கு இல்லையா, ஒரு 6-7 முற்றுரிமைகள் முக்கியமானது இருக்குது. அதை நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுங்க. அதுக்கடுத்து அந்த அளவியலில் உள்ள ஃபார்முலாவை எழுதி ஒட்டி வச்சுங்க. டெய்லி அதை பாருங்கள், தூங்கி எழுந்தோடனே பாருங்கள். நீங்கள் எந்தெந்த இடத்துல பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துல 2-3 ஜெராக்ஸ் போட்டு ஒட்டி வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுக்குக்குறி விதிகள், இந்த அடுக்குக்குறி விதிகளை நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அதையும் நம்ம ஒரு 7 அடுக்குக்குறி விதிகள் இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்யணும், ஒட்டி வச்சுக்கணும். என்னது அடுக்குக்குறி விதிகள், a⁻0 = 1. அதாவது எனிதிங் a பவர்னு இல்லை, p⁻0 இருந்தாலும் ஒன்று தான், 1000⁻0 இருந்தாலும் ஒன்று தான். எனிதிங் பவர் 0 = 1. அந்த மாதிரி ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் அந்த ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே எழுதி ஒட்டி வச்சுக்கணும். இது வந்து இந்த டாலர் மாதிரி இருக்குது, அதில் a⁻0 = 1ன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இது ப்ராக்கெட்டாக கன்சிடர் பண்ணிங்க. a² - b². இந்த ஃபார்முலா என்னது, a + b × a - b. இந்த மாதிரி வரும். அந்த முற்றுரிமைகள் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட சொல்கிற மாதிரி நீங்கள் தரவு பண்ணிக்க தான் ஆகும். மேக்ஸ் டீச்சர்ன்றதால உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் மேக்ஸ் டீச்சர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் +2 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அது ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். மார்க் ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருப்போம். மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது மேக்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இந்த ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா சாய் சதம், ஒரு கேஷ்யூ நட்டில் கேக் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நினைப்பு வச்சுங்க. சாய் சதம் இவனை பார்த்தீங்கன்னா அந்த டயக்னல் வந்து என்னது 90 டிகிரி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி இது என்னது சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 4 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒன்றை டயக்னல் எப்படி இன்டர்செக்ட் பண்ணணும், 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்டர்செக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது சாய் தத்துவத்தின் கோணங்கள், இதை வச்சு கேட்பாங்க. அதுக்கடுத்தது நம்பர் சிஸ்டம். ஃபிபினோசி எண் தொடர் இருக்கு இல்லையா, 0, 1, 0, 1, 1. இந்த ஃபிபினோசியை பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃபிபினோசி நம்பர்ஸோடைய ஒரு சிறப்புகள், அது வந்து 1 to 1 நம்பரு, 2 நம்பருக்கு ஒரு நம்பரு ஆட் நம்பராக வரும். அதை வந்து நம்ம 2 நம்பர் ஆடு, ஒரு நம்பர் ஈவன், 2 நம்பர் ஆடு, ஒரு நம்பர் ஈவன்ற மாதிரி இந்த ஃபிபினோசி சீரிஸ் வரும். அடுத்தடுத்த எண்களை கூட்டும்போது வரும் 0, 1, 0, 1 சேர்த்தா 1, 1, 1, 2, 2, 1 பார்த்தீங்கன்னா 3, 2, 3 பார்த்தீங்கன்னா 5. இப்போ 2 நம்பர்ஸு. அதுக்கடுத்து 10th நம்பரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது இந்த ஃபிபினோசி சீரிஸில். அதனால் 10th நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, நீங்கள் எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டெக்னிக்கெல்லாம் போட்டு தனி வீடியோவாக இருக்குது. இந்த ஃபிபினோசி சீரிஸ்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த பேர்டன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது ஒற்றை எண்கள், ஆட் நம்பர், சம்மேஷன் ஆஃப் த ஆட் நம்பர் இருக்கும் பாருங்கள். 1 + 3 + 5 + 7 + ஆட் நம்பர் சீரிஸ், 2 + 4 + இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் கான்செப்ட்ஸ், நிலையான கருத்துக்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மீண்டும் கேட்கப்படுங்க. குறிப்பாக வடிவியலும் அளவியல் கணக்குகளை நீங்கள் வந்து இருக்கணும். அதே போல் இன்னும் முக்கியமான சொல்கிற பித்தாகரஸ் தேற்றம் இருக்குது பாருங்கள். அது முக்கியமானது, எக்ஸாம் ஓரியன்ட் இல்லைனாலும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அது ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த பித்தாகோரியன் நம்பர் ட்ரைப்ளெட்ஸ் நம்பர் இருக்கும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பித்தாகோரியன் நம்பர்ஸா அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கடுத்தது சமச்சு, இது எதை படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு தேர்வை எதிர்கொள்ளும் உத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த வருஷம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள புக்ஸை படிக்கணும். அதுக்கடுத்தது உங்களுக்கு தெரியுமா, நினைவில் கொள்க, இதெல்லாம் வந்து அந்த தங்க விகிதம் போன்ற இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கடுத்தது 2 வந்து 30 கொஷின்ஸில் 8 to 10 வந்து என்னது 10 மார்க்கு சொல்லையாக எடுத்துடலாம். டேரக்ட் கொஷின், தமிழில் கேட்குற மாதிரி டேரெக்டான கொஷின்ஸ், லாங்குவேஜில் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழோ இங்கிலீஷோ லாங்குவேஜில் கேட்குற மாதிரி டேரக்ட் கொஷின்ஸு ஒரு 10 கொஷின்ஸ் வரும். அதுக்கடுத்தது வடிவங்கள், எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேனா எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அடுத்தது நம்ம 5 செகண்ட்ஸ்லேயே போட்டுடலாம். உங்களுக்கு 30 minutes இருக்குது இந்த மேக்ஸ் கொஷின் 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தினசரி ஃபார்முலாவை எப்படி நம்ம மந்திரம் சொல்கிறோமோ, காலையில் ஏற்றி சாமிகிட்ட ஒரு 4 வரி மந்திரத்தை சொல்கிறோமோ, அதே போல் இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து படிச்சு பார்க்கணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 5 years கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வச்சுக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி நீங்கள் சூத்திர பயிற்சி, அதாவது ஃபார்முலாஸை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த 5 years கொஷின்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் மாடல் கொஷின்ஸ்னால் கொஷின் பேப்பர் மாடல் கொஷினாவது எடுத்து, நிறைய கிடைக்குது நெட்டில், அதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த வேகமும் நேர நிர்வாகம், இந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு கேள்வி செய்கிறோமா அதுக்கு மேலாம் போகக்கூடாது. மேக்ஸ்லலாம் அடிச்சு விட்டு அடுத்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். அனைவரும் 30க்கு 30 எடுங்க. இதனால் உங்களுக்கு யூஸாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் என்ன போடுறேன்னா 30 days பிளான் வந்து உங்களுக்கு போடுறேன்.
அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். எப்படி எப்படி படிக்கலாம், எப்படி டிசைன் பண்ணிக்கலான்ட்டு. அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 30க்கு 30 டெஃபினெட்லி 150க்கு 120க்கு மேலே எடுக்கும். இந்த வீடியோஸால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மார்க் வாங்கிட்ட பிறகு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ.